ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா வெண்பாவை கூப்பிட்டு வரதுக்காக ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து நம்ம வந்து கேட்டுக்கு வந்து வெளியே வராங்க. அந்த நேரம் நம்மளுடைய பத்திரபாவம் நாகு வந்து வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி வந்து என்னுடைய தங்கச்சிக்கு வந்து சீர் செய்ய வந்திருக்கு, இதை வந்து இன்றைக்கி தயவு செஞ்சு வந்து ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ரெக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்குறாங்க. நீங்கள் ஒரு பிச்சைக்கார குடும்பம் 4 நாளுக்கு வந்து பணத்தை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து சீர் செஞ்சுக்கலான்னா இது வந்து சீராக ஒரு மரியாதையாக சொல்கிற தூக்கிட்டு ஓடி போயிருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து மிரட்டுறாங்க. மேடம் எங்களால் முடிஞ்சது இவ்வளோ தான் இது அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா இதே என்னுடைய ரஞ்சிதாவை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னா அவள் வந்து எனக்கு வந்து லட்சத்தில் வந்து எங்களுக்கு வந்து சீர் பண்ணியிருப்பாங்க. போய் வந்து எங்கள் குடும்பத்தை வந்து ஏமாற்றி ஃப்ராட்தனம் பண்ணி உங்கள் தங்கச்சி வந்து எங்கள் தம்பியை வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து சீர் செய்கிற மண் செய்கிறன்ட்டு வந்து 10 ரூபாய்க்கு வந்து பழத்தை வாங்கி எடுத்துகிட்டு வரீங்களா, மரியாதையை சொல்கிற எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தட்டெல்லாம் வந்து தூக்கி எரிஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய பத்திரபாபு பார்த்தீங்கன்னா ஏன் மேடம் இப்படி வந்து நடந்துறீங்க அப்படின்றத வந்து கேட்குறாங்கன்னு இதில் இந்த ராஜேஸ்வரி வந்து நடந்ததுலேயே பார்த்தீங்கன்னா நம்முடைய நாகு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க மல்லி வந்து இங்கே வந்து சந்தோஷமாக இல்லை, இந்த ராஜேஸ்வரி வந்து இருக்கிற வரை மல்லியை வந்து சந்தோஷமாக வந்து வாழ விட மாட்டா, எப்படியாவது வந்து மல்லியை வந்து விஜயை வந்து பிரித்து வச்சிருவா அப்படின்றத வந்து யோசிக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. அன்னபூர்ணி அம்மாவும் வந்து எங்கே போனாங்கன்னு தெரில, நம்ம வந்து எப்படியாவது வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்புனா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து தங்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்து நம்முடைய மல்லிகூடையே வந்து தங்க போகிறாங்க. தங்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா சும்மா அலற விட போகிறாங்க. நம்ம அன்னபூர்ணி அம்மாவும் நம்மளுடைய நாகும் வந்து சேர்ந்து இதெல்லாம் ஒரு சீரான தூக்கி போட்டாங்க பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இதே சீரை வந்து நம்ம பத்திரபாபு வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கொடுங்க, நான் வீட்டில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து காலில் விழுந்து வந்து கேட்க வைக்க போகிறாங்கன்னாங்க. வரப்போகிற எபிசோட் வந்து இருக்க போது நம்ம மல்லி பார்த்திங்கன்னா சாதுவாக இருந்த ஆளை பார்த்திங்கன்னா பத்ரகாளியாக வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து மாற்றி விட்டுட்டாங்க சொல்ல முடியாது. ரொம்ப நாள் வந்து எதுக்கும் இந்த இவங்க என்ன சொன்னாலும் வந்து கேட்டுக்கிட்டு சைலண்ட்டாக வந்து நம்மளுடைய மல்லி வந்து இருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்முடைய பத்ரபாபுக்கு ஒரு ஆசைங்கன்னா நம்ம மல்லி வந்து சும்மா இருப்பாங்களா. இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா சும்மா எவ்வளோ தைரியம் தான் என் அண்ணனை வந்து தள்ளி விட்டுப்பேன், அவங்க எடுத்துகிட்டு அந்த சீரெல்லாம் தள்ளி விட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து கோவப்பட்டு சும்மா மாதம் வந்து பத்ரகாளி மாதிரி வந்து அப்படியே ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு வந்து விட போகிறாங்க. அதுதாங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்குது. ஆணவத்தில் ஆடின அந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி முன்னால் வந்து அடி வாங்கினதுனால வந்து பேர் அசிங்கம், அதை விட வேறு எந்த ஒரு அசிங்கம் இல்லைன்ற மாதிரி வந்து அழுதுகிட்டே போயிட்டு உட்காந்துக்க போகிறாங்க. வேறு ஒரு எபிசோடில் இதான் நடக்கும்போது நம்ம மல்லியை வகிச்சுட்டா என்ன ஆகுன்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வீடியோ லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.